செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பொதுக்காலத்தின் 22ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். புனித சின்னப்பர் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோன் உடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு சீமோனை பார்த்து ஆழத்திற்கு கொண்டு போய் மீன்பிடிக்க உங்களது வலைகளை போடுங்கள் என்கின்றார். யூபிலி ஆண்டாம் கிபி 2000வது ஆண்டை முன்னிட்டு அப்போதைய திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் தனது தெர்ஷியு மில்லென்னியு அத்வேனியன்தே என்ற திருத்தூது மடலில் எவ்வாறு தற்போதைய திரு அவையானது தனது நற்செய்தி அறிவிப்பில் தனது முயற்சிகளாகிய வலைகளை ஆழத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்பது குறித்து எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களை, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம் வலைகளை ஆழத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம் வாழ்வை கடலாகவும் நம் முயற்சிகளை வலைகளாகவும் நாம் தேடி அலைகின்ற மகிழ்வை மீன்களாகவும் நாம் உருவகிக்க முடியும். வாழ்வின் மகிழ்வை அறுவடை செய்வதற்காக நம்மில் பலர் நம் முயற்சிகளை மேலோட்டமான விதத்தில் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. பணம், புகழ், பாராட்டு, அங்கீகாரம் இவற்றில் நம் மகிழ்வை தேடுவது நாம் நம் முயற்சியாகிய வலைகளை கரையோரமாக மேலோட்டமான விதத்தில் போடுவதை சுட்டிக்காட்டுகிறது.
இது பெரிய அளவில் பலனை கொண்டு வரப்போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். எனவேதான் பொருளாதாரத்தில் ஒரு மனிதர் வளர்ந்திருந்தாலும் அவர் மகிழ்ச்சியில் அதிகம் வளர்ந்திருப்பதாக நமக்கு தெரிவதில்லை. வாழ்வின் மகிழ்ச்சி உயர வேண்டுமெனில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளை வாழ்வின் ஆழமான பரிமாணங்களாகிய அன்பு, மன்னிப்பு, இறையுறவு, மதிப்பீடுகள் போன்ற தளங்களில் அமைத்துக் கொள்வது அவசியமானது. இப்படிப்பட்ட ஆழமான பரிமாணங்கள் எவை என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் இன்னும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும் என்கின்றார் புனித பவுல். ஞானம், ஆவிக்குரிய அறிவுத்திறன், கடவுளின் திருவுளம் போன்றவை நம் வாழ்வின் ஆழமான பரிமாணங்களாக விளங்கக்கூடியவை. இவற்றை அடைய முயற்சித்தோம் என்றால், இவற்றில் வளர எத்தனைத்தோம் என்றால், நாம் நம் வலைகளை வாழ்க்கையின் ஆழமான இடத்தில் வீசுகிறோம் என்று அர்த்தம். புனித சீமோன் பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் தன் வாழ்வின் தொடக்க நிலையில் கடலில் மட்டுமல்ல, தன் வாழ்வில் கூட தன் வலைகளை கரையோரமாக மேலோட்டமான விதத்தில் வீசியவர்தான். தன் விருப்பத்திற்கு ஏற்ப இயேசுவை மாற்ற முயற்சித்தது மத்தேயு 16:22. தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயேசுவை மறுதலித்தது மத்தேயு 26:69 முதல் 74 முடிய. இயேசுவின் இறப்பிற்கு பின்பு தன் பழைய வாழ்விற்கு திரும்பியது யோவான் 21:3 போன்ற காரியங்கள் அவர் தன் வாழ்வை மேலோட்டமான விதத்தில் அணுகியதையே சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் அதே பேதுரு உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பின்பு தன் வலைகளை வாழ்வின் ஆழமான பரிமாணங்களில் வீசினார் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவேதான் தனது விருப்பத்தை விட கடவுளின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உங்களுக்கு செவிசாய்ப்பதா, கடவுளுக்கு செவிசாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். திருத்தூதர் பணி 4:19 என்று யூத தலைமைச் சங்கத்தை பார்த்தே சொல்லுகின்ற அளவிற்கு துணிவான மனிதராக, கடவுளின் விருப்பம் ஒன்றே தன் வாழ்வு என்ற எண்ணம் கொண்ட மனிதராக மாறினார். அன்புக்குரியவர்களே, மீன்களை பிடிப்பவர்களாக இருப்பவர்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாறுவதே சீடத்துவம் என்பது. மீன்களை பிடிப்பது என்பது தன் வாழ்வின் தேடலை பொருளாதார தளத்தில் மட்டும் வைத்துக் கொள்வதை எடுத்துரைக்கிறது. இதை பேதுரு தன் வாழ்வின் முதற் பகுதியில் செய்தார். மனிதர்களை பிடிப்பது என்பது உயர் ரக தேடலை சுட்டிக்காட்டுகின்றது. பொருளாதார வசதிகளை மட்டும் தேடி அலைகின்ற வாழ்வு சராசரித்தனமானது. வாழ்க்கையின் அர்த்தம், ஞானம், இறை திருவுளம் போன்ற உயர் ரக தேடல்கள் கொண்ட வாழ்வு அசாதாரணமானது. அதுவே நம்மையும் உயர்த்தும், பிறரையும் உயர்த்தும். இதையே புனித பேதுரு தனது வாழ்வின் 2ஆம் பகுதியில் செய்தார். பொருளாதார தேடல் தேவை அல்ல என்பதல்ல இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி, அது போதுமானதல்ல என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி. ஜெபம். இறைவா, எம் வாழ்வின் தேடல் வலைகளை பொருளாதார கடலில் மட்டுமல்ல, ஆன்மீக கடலிலும் வீச வரம்தாரும். ஆமேன். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடி தேடி அடையும் போது வாழ்க்கை இன்பமாகும். மனிதம் வளர்ப்பதும் மண்ணை காப்பதும் இறைமைதான். மண்ணில் மனிதனாவதும் புனிதனாவதும் இறைவன் போட்டதொரு கோலம்தான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். இதயம்
இறைவன் தேடல் அகிலம் முழுதும் அருளின் பாடல். இதயம் முழுதும் இறைவன் தேடல் அகிலம் முழுதும் அருளின் பாடல். உயிரில் உனை நான் உயிரைக் கொண்டேன், விளையும் பயிரில் அழகை கண்டேன். உயிரில் உனை நான் உயிரைக் கொண்டேன், விளையும் பயிரில் அழகை கண்டேன். பேசும் கிளிகள் உனது தேடல், வீசும் காற்றில் உனது பாடல். கனவில் நினைத்து கலையில் வடித்து கருணை தேவன் அருகில் அழைக்கும் தேடல். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். ஜெபத்தின் உயர்வில் காட்சி தேடல், ஜெபிக்கும் மனதில் மகிழ்ச்சி பாடல். ஜெபத்தின் உயர்வில் காட்சி தேடல், ஜெபிக்கும் மனதில் மகிழ்ச்சி பாடல். விடியும் பொழுதில் விடியல் காண்பேன், மலரும் இதழின் வாசம் நுகர்வேன். விடியும் பொழுதில் விடியல் காண்பேன், மலரும் இதழின் வாசம் நுகர்வேன். அசையும் கொடிகள் உனது தேடல், இசைக்கும் ஒலிகள் உனது பாடல். நினைவில் எழுதி நெஞ்சில் நிறுத்தி அன்பில் அழைத்து அருகில் அழைக்கும் தேடல். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடி தேடி அடையும் போது வாழ்க்கை இன்பமாகும். மனிதம் வளர்ப்பதும் மண்ணை காப்பதும் இறைமைதான். மண்ணில் மனிதனாவதும் புனிதனாவதும் இறைவன் போட்டதொரு கோலம்தான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசுதான். தேடல் என்பதே வாழ்க்கைதான், தேடும் செல்வமே இயேசு.